சுற்றுலா பயணங்கள் பொதுவாகவே அதிக செலவு வாய்ந்தது தான். ஆனால் அந்த செலவுகளை குறைக்க பல வழிகள் உள்ளன. அவற்றுள் சிலவற்றை பார்ப்போம். நீங்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கு விடுமுறை தினங்களையும் சீசன் நாட்களையும் தவிர்த்து ஆஃப் சீசனில் சென்றால் பயண செலவுகள் தொடங்கி தங்குமிட செலவு வரை பாதிக்கு பாதியாக குறைக்கலாம். சுற்றுலாவுக்கான பட்ஜெட்டில் பெரும்பகுதியை பயணத்திற்குத்தான் ஒதுக்க வேண்டியிருக்கும். விமானம் மற்றும் ரயில் டிக்கெட்டுகளை சில மாதங்களுக்கு முன்பே முன்பதிவு செய்யுங்கள். ஹோட்டலுக்கு ஆகும் செலவை குறைக்க ஹாஸ்டல் அல்லது ஹோம் ஸ்டேவை தயங்காமல் தேர்ந்தெடுங்கள். சிலவற்றில் இலவசமாக வீட்டில் சமைத்த உணவுகளும் வழங்கப்படுகின்றன. இது கூடுதல் பணத்தை மிச்சப்படுத்தும். பைக், கார், ஸ்கூட்டர் என உங்கள் வசதிக்கேற்ப வாகனத்தை வாடகைக்கு எடுப்பதன் மூலம் நீங்கள் விரும்பும் நேரத்தில் விரும்பும் இடத்திற்கு பயணிக்க முடிவதோடு குறைந்த செலவிலும் பயணிக்கலாம். குடும்பத்தினர், நண்பர்கள் அல்லது தங்களுக்கே பரிசுகள் அல்லது அலங்கார பொருட்களை வாங்க விரும்பினால் அவற்றை அதிக விலைக்கு சுற்றுலா தலங்களில் வாங்குவதை தவிர்த்து உள்ளூர் சந்தையை அணுகுங்கள். கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டு சலுகைகளுடன் பலவிதமான தள்ளுபடிகளும் சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்படுகின்றன. டிக்கெட்டுகள், ஹோட்டல் முன்பதிவுகள் போன்றவைக்கு இவற்றை முறையாக பயன்படுத்துங்கள். ஹோட்டல்கள், ஆட்டோ மற்றும் டாக்ஸி பயணங்கள் அல்லது ஷாப்பிங்கின் போது முடிந்தவரை பேரம் பேசுங்கள். இதன் மூலம் அதிக விலைக்கு பொருட்கள் அல்லது சேவைகளை பெறுவதை தவிர்க்கலாம். சுற்றுலா சென்ற இடத்தில் ஸ்டார் ஹோட்டல்களை தவிர்த்து ஒரு உள்ளூர்வாசியைப் போல் சிறு உணவகங்களிலும் பிரபல தெரு உணவுகளையும் உண்பதில் ஆர்வம் காட்டுங்கள்.